Hi friends, this is Nivita. In the video 11th standard chemistry page number 213 thermodynamics lesson la irukra Gibbs free energy G அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டு ப்ரிடிக்ட் யூகிக்கிறது தட் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் அண்டர் அ ஸ்பெசிஃபிக் செட் கண்டிஷன். சில ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கண்டிஷனை வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போது அந்த ரியாக்ஷன் வந்து தன்னிச்சையாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மூலயமா ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது என்ன ஸ்பான்டேனிட்டி அப்படின்னு என்னதுன்னா தன்னிச்சையாக செயல்படுறதுன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பான்டேனியஸாக முடிவிடுங்க, ஸ்பான்டேனியஸாக ஆக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களே தன்னிச்சையாக பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இந்த ரியாக்டன்ட் ஏ ரியாக்டன்ட் பி எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் கண்டிஷனில் அது பாட்டுக்கு நடந்துடும். பட் ஆனால் ஒரு சில ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்டன்ட் ஏவை ஊற்றியாச்சு ரியாக்டன்ட் பியை ஊற்றியாச்சு அப்போனா கூட நடக்காது. என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நடக்கும். ஸோ இப்போ நான் இங்கே எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்ல, அப்போது இது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அவ்வளோதான். பிகாஸ் நான் எக்ஸ்டர்னலாக இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கரெக்டாக? அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ ரியாக்ஷன் தட் அக்கர்ஸ் அண்டர் எ கிவன் செட் ஆஃப் கண்டிஷன். ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் இருக்குது, அதில் வந்து ரியாக்ஷன் வந்து நடக்குது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னலாக எந்த விதமான டிரைவிங் ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னா அது வந்து தன்னிச்சையாக நடக்கிறது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அவர் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்பான்டேனியஸான ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூமில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் லெசன் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த லெசனில் வந்து இன்ட்ரோடக்ஷனில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் ஒரு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து ஃபீஸிபிலிட்டினா சாத்தியமாகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அது எந்த ரேட்டில் நடக்குது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் நடக்குது அப்படிங்கிறது 3 முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் ஃபீஸிபிலிட்டி அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ் மூலயமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுதான் இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து தன்னிச்சையாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்லேருந்து வாட்டர் வந்து கீழே விழுது. ஓகேவா? ஸோ அது தன்னிச்சையாக தான் விழுது. ஆனால் அது திருப்பி கீழே இருக்கிறது வந்து நான் என்னால் மேலே கொண்டு போக முடியாதுல்ல. ஓகே. ஸோ பட் நெவர் அப்ஹில்லாக கொண்டு போக முடியாது, ஸ்பான்டேனியஸாக கொண்டு போக முடியாது. நம்மளால் வந்து ஏதோ மிஷினை வச்சோ வேறு ஏதோ டெக்னாலஜியை வச்சோ என்னால் கீழே இருக்கிற தனியாக மேலே கொண்டு போக முடியும். பட் ஆனால் அதுவாகவே கொண்டு போக முடியாதுல்ல, அதுவாகவே கொண்டு போகாதுல்ல. ஸோ தன்னிச்சையாக நடக்காதுல்ல. அதே மாதிரி லம்ப் ஆஃப் சுகர், லம்ப்னா ஒரு கட்டை மாதிரி இருக்கிற அந்த ஒரு சுகர் வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து நான் ஒரு கப் காஃபியில் போட்டால் வந்து டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிரும். பட் ஆனால் அதுவே வந்து திரும்பி ரீஅப்பியர் ஆகாதுல்ல, திருப்பி ஒரிஜினல் ஃபார்மில் திருப்பி தன்னிச்சையாக அது வந்து வராதுல்ல, அது சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஹீட் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு கோல்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். பட் ஆனால் கோல்டர் ஆப்ஜெக்ட்லேருந்து ஹாட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பான்டேனியஸாக வராது, தன்னிச்சையாக வராது. அதை நம்ம வந்து சில ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி அது பண்ணால் கண்டிப்பாக கோல்டு ஆப்ஜெக்ட்லேருந்து வரும். பட் ஆனால் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸஸ் இருக்குது. இன்னொன்று இவாக்குவேட்டட் பல்பு, காலியாக இருக்கிற பல்பில் அது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு ப்ராசஸ். இப்போது இந்த இடத்துல நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகுது, இந்த வால்வை ஓப்பன் பண்ணோடனே இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ இது வந்து தன்னிச்சையான ப்ராசஸ். ஓகேவா? அதுவாகவே நடக்குது. பட் திரும்பி வந்து இதுவாக மாறுறது அப்படிங்கிறது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். பிகாஸ் நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து இங்கேருந்து இங்கே போகும். ஓகேவா? நான் ஏதோ இந்த மிஷினில் வேக்கம் பண்ணி அது பண்ணால் மட்டும்தான் இது இங்கேருந்து போகுமே தவிர நார்மலாகவே இது வந்து தன்னிச்சை அதுவாகவே வந்து இதுவாக மாறவே செய்யாது. ஸோ இதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் அக்கர் spontaneously in one direction cannot take place in the opposite direction spontaneously. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து தன்னிச்சையாக நடக்கும், பட் அதர் டைரெக்ஷன் வரும்போது எனக்கு வந்து தன்னிச்சையாக நடக்காது அப்படிங்கிறத சொல்லுது. சிமிலர்லி இதே மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை ஹீட்டை வெளியிடுற ரியாக்ஷன் எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையாக நடக்கக்கூடியது. ஓகேவா? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பஷன்னா என்னது, எரியக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே வந்து எனக்கு ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்து ஆக்சிஜனோட சேருது. மீத்தேன் ஆக்சிஜனோட சேர்ந்தாலே அது கம்பஷன் ரியாக்ஷன் தான்.
கரெக்டாக. அப்போ எனக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். CH4ம் எனக்கு ஆக்சிஜனும் சேருது. அப்போ எனக்கு கார்பன் டை ஆக்சைடும் CO2 ஓகே CO2வும் வாட்டரும் எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் வந்து ஒன்று இருக்குது, கார்பன் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நான் 2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இங்கே ஆக்சிஜன் 2ன்னு ஆகிடுச்சு, இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நான் 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா. ஸோ இந்த ஒரு கம்பஷன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா -890.4 kJ/mol அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாட் அப்படின்னு போடுறாங்களே அப்படின்னாலே வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அர்த்தம். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னு ஸ்டாண்டர்டான ப்ரெஷர், ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் அப்படின்றது வரும். நார்மலாகவே இந்த டெல்டா ஹெச் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது அல்லது இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத என்தால்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரில். கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷர்னா என்னது, ஒரு க்ளோஸ்டு வெசலில் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெளில வருது அல்லது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி உள்ளே இழுக்கப்படுது, இதை தான் வந்து நம்ம என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்தவரை ஒரு கம்பஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ்ன்னு வந்து அது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்னது, ஹீட் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே ஸ்பான்டேனியஸ்னு என்னது தன்னிச்சையாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன். ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் என்னது, H+னா ஆசிட், OH- வந்து பேஸ். ஸோ இது ரெண்டும் சேரும்போது எனக்கு H2O மாறிடுது. ஸோ நியூட்ரலைஸ் ஆகிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து உங்களுக்கு -57.32 kJ/mol வருது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் சிம்பிள் வந்திருக்கு. நெகட்டிவ் சிம்பிள்னா என்னது, திஸ் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸாக நடக்குது, தன்னிச்சையாக நடக்குது. ஓகேவா, ஸோ ஹவவர் சில இது வந்து நம்ம ஃபுல்லாகவே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் பார்த்தோம். ஏன்னா டெல்டா H0 வேல்யூ ஃபுல்லாகவே என்ன இருந்தது, எனக்கு நெகட்டிவாக தான் இருந்தது. ஸோ அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பட் சம் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். எண்டோதெர்மிக்னா என்னது, ஹீட்டை உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறது வந்து. ஓகே, அதுவும் வந்து சிலது ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மோனியம் நைட்ரேட்டோட ஃபார்ம் என்னது, NH4NO3 அப்படிங்கிறது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுது, H2Oவில் டிசால்வ் ஆகுது. ஸ்பான்டேனியஸாக டிசால்வ் ஆகுது, தன்னிச்சையாக அதுவாகவே டிசால்வ் ஆகிடுது. அப்போ த்ரூ திஸ் இந்த டிசல்யூஷனில் வந்து இது வந்து ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸாக இருக்குது. எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னு வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா H0, அதாவது நாட் அப்படின்னாலே ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அந்த மாதிரி வரும், ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் வரும். டெல்டா ஹெச்னாலே ஒரு க்ளோஸ்டான ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியில் போகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியில் வருது, அப்சர்வ் ஆகுது, இதுவாகுது. ஸோ அதெல்லாமே டெல்டா ஹெச். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா ஹெச்சோட வேல்யூ பாசிட்டிவில் வந்திருக்கு. பாசிட்டிவ்னா என்னது, அது வந்து ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு தன்னிச்சையாக தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயான்ஸாக பிரியுது, NH4+NO3- அப்படிங்கிற மாதிரி பிரியுது. ஸோ ஃப்ரம் த அபவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக்கலி ஃபேவர்ஸ், அதாவது எனக்கு ஒரு ஹீட் வந்து வெளியில் வந்துச்சு. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்னது, ஹீட் வந்து வெளியில் தெரியுது. ஸோ அதனால் வந்து ஸ்பான்டேனிட்டி இருக்கும். பட் டஸ் நாட் கேரண்டி எல்லா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுமே வந்து ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, தன்னிச்சையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதே மாதிரி we can't decide whether or not a chemical reaction will occur spontaneously slowly on the basis of the energy changes in the system. அதே மாதிரி நம்மளால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஓகேவா, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, அதுவும் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். எதை பேஸ் பண்ணி, அதில் வந்து எவ்வளோ எனர்ஜி சேஞ்ச் ஆகுது, லைக் அதுக்குள்ளே ஹீட் வந்து வெளில வருதா, ஹீட் உள்ளே வருதா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸாக சொல்ல முடியாது. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், we know that from second law of thermodynamics இருந்து that ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில், ஸ்பான்டேனியஸ்னு தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ப்ராசஸில் என்ட்ரோபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரோப்பின்னா என்னென்னா அந்த டிஸார்டர்னஸ். ஓகேவா, ஸோ இதில் என்ட்ரோபி கம்மியாக இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரோபி அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த டிஸார்டர்னஸ் வந்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ ஸ்பான்டேனியஸ்னால் என்னது, தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ப்ராசஸில் வந்து அந்த என்ட்ரோபி, அந்த ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் நாட் ஆல் த ப்ராசஸ், ஆனால் எல்லா ப்ராசஸ்லேயுமே வந்து இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. அதாவது அந்த டிஸார்டர்னஸ் வந்து அதிகமாச்சுன்னா, நான் டிஸார்டர்னஸ்னால் என்னென்னு சொல்ல வரேன்னா, இப்போது இங்கே இருக்குன்னா இங்கே மட்டும் கேஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து என்ட்ரோபி வந்து கம்மின்னு அர்த்தம். ஓகேவா, இதே வந்து இந்த ஒரு ஃப்ளாஸ்க் இது ஃபுல்லாகவே எனக்கு கேஸாக இருந்ததுன்னா
எனக்கு வந்து இந்த டிஸார்டர் அதிகமாக இருக்குல்ல, அப்போ என்ட்ரோபி வந்து அதிகம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ப்ராசஸில் அந்த டிஸார்டர்னஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் எல்லா ப்ராசஸ்லையுமே வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பான்டேனிட்டி, அதாவது தன்னிச்சையாக நடக்குமா நடக்காதா, ஒரு விஷயம் சாத்தியக்கூறு, இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸோதெர்மிக்காக இருந்தாலும் சரி, எண்டோதெர்மிக்காக இருந்தாலும் சரி, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, உங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதுதான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ரியாக்ஷனை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா, தன்னிச்சையாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஜி அப்படிங்கிறத வந்து 1870 வந்து ஜோசியா வில்லார்ட் கிப்ஸ் அப்படிங்கிறவர் டெவலப் பண்ணார். ஸோ இது வந்து ஒரிஜினலாக இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அவைலபிள் எனர்ஜி டு டூ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம், ஒரு சிஸ்டமில் எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்குது, ஒரு ஒர்க் செய்கிறதுக்கு எனக்கு சிஸ்டத்தில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்றத முன்னாடி சொன்னாங்க ஒரிஜினலாக. ஓகே, முன்னாடி அவைலபிள் எனர்ஜி அப்படின்னு தான் இவருக்கு பேர் வச்சார். திஸ் குவான்டிட்டி இஸ் அ எனர்ஜி அசோசியேட்டட் வித் அ கெமிக்கல் ரியாக்ஷன் தட் கேன் பி யூஸ் டு டூ ஒர்க். அதாவது இந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த அவைலபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட அசோசியேட் ஆகிருக்கு. தட் கேன் பி யூஸ்டு டு டூ ஒர்க். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சில ஒர்க் எல்லாம் செய்யலாம். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு சில ஒர்க் எல்லாமே செய்யலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மூலிமா. இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G is equal to enthalpy minus T into S, that is என்ட்ரோப்பின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிலேட்ஸ் என்தால்பி அண்ட் என்ட்ரோபி. ஓகேவா? இது வந்து என்தால்பியையும் என்ட்ரோப்பியையும் ரிலேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்றத கூட சொல்லலாம். இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இது வந்து மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நிறையா இருந்ததுன்னா அந்த எனர்ஜி கம்மியாகும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, இது ரெண்டுத்தை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்கும் இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து சேஞ்ச் ஆகுது, ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? மேபி இப்போ ஐஸ் வந்து லிக்விடாக மாறிக்கலாம், இந்த மாதிரி என்னவா வேணால் மாறிக்கலாம். ஒரு கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சரில் ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு மாறியிருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது G2 மைனஸ் G1 இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1 மைனஸ் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்க, அதனால் T வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, இன்டூ S2 மைனஸ் S1 அப்படின்னு வரும். ஸோ இந்த சேஞ்ச் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா, டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் T இன்ட்டு டெல்டா S அப்படின்றது சொல்லலாம். நவ் இப்போ வந்து டெல்டா ஜியை வந்து எப்படி வந்து ஸ்பான்டேனிட்டிக்கும் தன்னிச்சையாக இருக்கிறதுக்கும் இந்த டெல்டா ஜிக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நார்மலாக தெரியும், இந்த என்ட்ரோபி, டோட்டல் என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறது சிஸ்டத்தில் எவ்வளோ என்ட்ரோபி நடந்திருக்கு ப்ளஸ் சரௌண்டிங்கில் எவ்வளோ என்ட்ரோபி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் டோட்டலான என்ட்ரோபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் திருப்பி வந்து ஸ்டார்டிங் கண்டிஷனுக்கே வந்துடக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ், அது ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்லா என்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரோபி வந்து கம்மியாகிடுது. ஓகேவா? ஸோ எல்லாமே கிட்ட வந்துடுது, திருப்பி இப்படியே மாறிடுது. ஸோ இதுதான் வந்து இப்படி மாறிட்டு திருப்பி இப்படியே மாறிடுது. இதெல்லாம் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸில் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0, முதல்ல இப்படி தான் இருந்தது, திருப்பி இப்படியே வந்துருச்சுல்ல, அப்போ எனக்கு என்ன சேஞ்சே இல்லைல்ல. அதனால் என்ன தான் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸை பொறுத்தவரை அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து நான் சேஞ்ச் இன் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எஸ் டோட்டலோட வேல்யூ 0ன்னு போட்டுடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், சிஸ்டம் மட்டும் இங்கே வச்சுட்டு நான் சரௌண்டிங்கை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஓகே, சிமிலர்லி ஃபார் ஈக்குலிபிரியம் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து டெல்டா ஜியோட வேல்யூ 0ன்றாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸில்
உங்களுக்கு எப்படி வந்து இந்த ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது திருப்பி 0 ஆச்சோ அதே மாதிரி ஈக்குலிபிரியம் ப்ராசஸில் உங்களுக்கு டெல்டா ஜியோட வேல்யூவும் 0 ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈக்குலிபிரியம் ப்ராசஸ்னால் அந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் தான். ஓகேவா, உங்களுக்கு வந்து இப்படி வந்துட்டு திருப்பி இப்படியே வந்துடுது. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக இதுதான் இருக்குது. ஓகேவா, ஏற்கனவே நம்ம அதை வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இனிஷியல் ஃபைனல் தான் பார்ப்போம். இனிஷியலும் இப்படி தான் இருக்குது, ஃபைனலும் இப்படி தான் இருக்குன்னா அங்கே வந்து தன்னிச்சையாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஓகேவா, எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குல்ல. எனக்கு வந்து நடக்காமையும் இல்லை நடக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரியே லைக் ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு டெல்டா எஸோட வேல்யூ 0, அதே மாதிரி இந்த ஈக்குலிபிரியம் அதாவது அந்த ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு டெல்டா ஜியோட வேல்யூ 0ன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பான்டேனிட்டியை மெஷர் பண்ணுறதும் 0 அப்படின்னு சொல்கிறாங்க ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு. இப்போ வந்து ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், இப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்னது, தன்னிச்சையாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்ப தன்னிச்சையாக நடக்குதுன்னா எனக்கு என்ன அர்த்தம், அந்த டோட்டல் என்ட்ரோப்பி வந்து கண்டிப்பாக ரேண்டம்னஸ் நடந்திருக்கும். கரெக்டாக தன்னிச்சையாக வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும், டெல்டா எஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு ஆயிருக்கும். கரெக்டாக அந்த ரேண்டம்னஸோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0 இருக்கும் தன்னிச்சையான ப்ராசஸ்க்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் டோட்டல் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 0னா இதோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0. அப்போ இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0 தானே. ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டெல்டா எஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங் வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறத போடுறாங்க. உங்களுக்கு வந்து நார்மலாகவே அந்த என்ட்ரோப்பியோட ஃபார்முலா என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டிங்கிறது வந்து சேஞ்ச் இன் ஹீட் டிவைடட் பை டெம்பரேச்சர் அப்படின்னு வரும். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃபார்முலா இருக்கா, டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி, அதே மாதிரி டெல்டா ஹெச் டிவைடட் பை டின்னு. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற என்ட்ரோப்பி சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் எப்படின்னா கியூங்கிறது சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட்டுக்கு சேஞ்ச் இன் ஹீட் இன் த சரௌண்டிங், ஓகே, டிவைடட் பை டெம்பரேச்சர் அப்படின்றது வரும் அந்த ஃபார்முலா படி. ஸோ எப்படி வந்து சரௌண்டிங்கில் ஹீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமில் சேஞ்ச் இன், இப்போது இந்த சிஸ்டம்குள்ளே எனக்கு ஹீட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால தான் சரௌண்டிங்கில் எனக்கு வந்து ஹீட் ஆகுது. கரெக்டாக சிஸ்டமில் ஹீட் ஆகுறதுனால தான் எனக்கு சரௌண்டிங்கில் ஹீட் ஆகுது. ஸோ அப்போ இது என்னென்னு எழுதுறாங்கன்னா டி அப்படியே எழுதிக்கிறாங்க. சிஸ்டமில் வந்து ஹீட் வந்து வெளியே வருதுல்ல, அதனால் வந்து அது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால நெகட்டிவ் சிம்பிள் போட்டுறாங்க. சேஞ்ச் இன் ஹீட்டை வந்து எப்படி எழுதிக்கிறாங்கன்னா சேஞ்ச் இன் என்தால்பி இன் சிஸ்டம்னு எழுதிக்கிறாங்க. இது வந்து சரௌண்டிங், ஓகேவா, இது வந்து சேஞ்ச் இன் என்தால்பி இன் த சிஸ்டம் அப்படின்னு வரும். சிஸ்டமில் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிறதுனால தான் எனக்கு சரௌண்டிங்கில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, டி அந்த சைடு கொண்டு போயிடுறாங்க. அப்போ டி இன்ட்டு டெல்டா எஸ் சிஸ்டம் மைனஸ் டெல்டா ஹெச் சிஸ்டம் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது வருது. இப்போ நான் வந்து மைனஸை வெளியில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னாகும், இது வந்து பாசிட்டிவாக மாறிடும். டெல்டா ஹெச் சிஸ்டம் இது வந்து நெகட்டிவாக மாறிடும். கரெக்டாக நார்மலாகவே வந்து இப்போ வந்து 2 - 3 எப்படின்றது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா என்னாகும், 3 - 2ன்னு வரும்ல. ஏன்னா இதிலேருந்து எடுத்துட்டிங்க, இதுலேருந்து ஒரு மைனஸ் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வந்துடும்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெல்டா ஹெச் சிஸ்டம் மைனஸ் டி டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு வரும். நார்மலாகவே உங்களுக்கு ஃபார்முலா என்னென்னு தெரியும், டெல்டா ஜியோட ஃபார்முலா என்னென்னு தெரியும், டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்றது தெரியுமா. ஏன்னா நம்ம இங்கே மேலேயே பார்த்துருக்கோம்ல டெல்டா ஜியோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்றத பார்த்துருக்கோமா. ஸோ அப்போ அது கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் டெல்டா ஜி இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு வரும். ஓகே, இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு வரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் வந்து அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும், டெல்டா ஜி லெஸ் தேன் 0, அந்த மைனஸ் அந்த சைடு போகும்போது உங்களுக்கு அந்த சிம்பிளும் சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரு தன்னிச்சையாக நடக்குது, ஒரு ரியாக்ஷன் வந்து தன்னிச்சையாக நடக்குதுன்னா அதில் வந்து டெல்டா ஜியோட வேல்யூ வந்து உங்களுக்கு லெஸ் தேன் 0ன்னு கிடைக்குது. அதாவது டெல்டா ஜின்னா என்னது, டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் தானே. இப்போ உங்களுக்கு என்தால்பி கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும், ஒரு ஃபார்முலா இருக்குது. டெம்பரேச்சர் ஈஸி, அந்த ரேண்டம்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ரியாக்ஷனில் கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் 0ன்னு வந்துருச்சுன்னா உடனே உங்களுக்கு என்னன்னு சொல்லிடலாம், அது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், ஓகேவா. அதுலேருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூலேருந்து அது வந்து லெஸ் தேன் 0, தட் இஸ் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஓகே இது வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும்ப்பா. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை. நம்மளால் எப்படியுமே சொல்ல முடியல இந்த ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிலாம் தெரியவே தெரியாது. பட் இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இந்த ஒரு ஈக்குவேஷன் மூலிமா, ஓகேவா, இந்த ஒரு ஈக்குவேஷன் மூலிமா என்னால் ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா, தன்னிச்சையாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்ல தெரியுதுன்னா அது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை.
இதில் வந்து டெல்டா ஹெச் அப்படிங்கிறது வந்து என்தால்பிஸ் சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன். அதே மாதிரி டி டெல்டா சிஸ்டம் அப்படிங்கிறது எனர்ஜி விச் இஸ் நாட் அவைலபிள் டு டூ யூஸ்ஃபுல் ஒர்க். அதாவது இந்த டெம்பரேச்சராக இருக்கட்டும், இந்த டெல்டா எஸ்ஸாக இருக்கட்டும், டெல்டா எஸ்னால் இந்த ரேண்டம்னஸ், ஓகேவா. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனர்ஜி விச் இஸ் நாட் அவைலபிள் டு டூ யூஸ்ஃபுல் ஒர்க் செய்கிறதுக்கு இது வந்து அவைலபிள் கிடையாது. சும்மா ரேண்டம்னஸ், அது வந்து யூஸ்ஃபுல்லான இது கிடையாது. ஸோ டெல்டா ஜி அப்படிங்கிறது என்னென்னா நெட் எனர்ஜி அவைலபிள் டு டூ யூஸ்ஃபுல் ஒர்க் அண்ட் தஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இஸ் அ மெஷர் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்தால்பியிலேருந்து இந்த யூஸ்ஃபுல் ஒர்க்கை செய்ய முடியாத அந்த ஒரு எனர்ஜியை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற எனர்ஜி எல்லாமே என்னது, உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஒர்க் செய்யக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி தான். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஃபார் திஸ் ரியாக்ஷன், இதனால தான் வந்து இது ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஃப்ரீ எனர்ஜி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டன்ட்லேருந்து எனக்கு ப்ராடக்ட்டுக்கு மாற்றும் போது எனக்கு எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் ஆகுது அல்லது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதாவது தன்னிச்சையாக நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் வந்து டெல்டா ஜியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். ஓகேவா. ஸ்பான்டேனியஸாக இருக்கும்போது டெல்டா ஜியோட வேல்யூ லெஸ் தேன் 0, தட் இஸ் நெகட்டிவாக வரும். நான் ஸ்பான்டேனியஸ் ஒரு விஷயம் வந்து தன்னிச்சையாக நடக்கலைன்னா அங்கே வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக்காக உங்களுக்கு ஒன்று புரியுதில்லை, எது மூலியமாகவும் நம்மளால் வந்து ஸ்பான்டேனிட்டியாக சொல்ல முடியாது, தன்னிச்சையாக நடக்காதான்னு சொல்ல முடியாது. பட் இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலா மூலிமா என்னால் ஈஸியாக சொல்ல முடியுது. அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்னால் ஈஸியாக சொல்ல முடியுது. ஸோ இது வந்து அந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் தான். ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் தான் லைக் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சதை ஒன்று எடுத்து அதிலிருந்து எனக்கு அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.